கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் 18வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக பாருங்க, ஒரு பெரிய ஷிப்பு என்னாச்சு, ஓஷனில் போயிட்டு இருக்கும்போது பெரிய ஸ்டார்ம் வந்து அது கப்பல் உடைந்து விட்டது. அந்த கப்பல் உடைந்தது நிமித்தமாக அநேக லைஃப் போட்டில் தப்பிச்சு போயிட்டாங்க. அநேகருக்கு நிறைய சகாயங்கள் கிடைத்தது, அநேகர் போயிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் ஒரு பெரிய மரக்கட்டையை பிடிச்சு கொண்டு அப்படியே மிதந்து கொண்டு இருக்கிறார். மிதந்து கொண்டு இருக்கும்பொழுது அவர் ஜெபம் செய்கிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஏன்னா இந்த மரண அவஸ்தையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவன் ஜெபம் செய்கிறான். ஜெபம் செய்யும் பொழுது ஒரு லைஃப் போட் ஒன்று வருது, வந்து கரங்களை கொடுத்து அவரை எடுப்பதற்காக கரங்களை நீட்டுகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், உங்களுடைய சகாயம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறான். உங்களுடைய சகாயம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் போங்க சொன்னால் அவங்க ஷோல்டர் அப்படி செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. மரண அவஸ்தையில் இருக்கிறேன் காப்பாற்ற வந்தால் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, இந்த மரண அவஸ்தத்தில் இருக்கிறேன், என்னை மரண அவஸ்தை இருக்கிறது, என்னை சூழ்ந்து இருக்கிறது, என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க ஆண்டவரே ஜெபிக்கிறான் 2வது முறையாக. அப்போ 2வது முறையாக இன்னொரு போட்டு லைஃப் போட்டு வருது. அந்த லைஃப் போட்டு வந்து அவங்க கரங்களை கொடுக்குறாங்க. அவர் போக மறுத்து விடுகிறார், சொல்கிறார், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அவன் அப்படியே அங்கே படுத்து கொடுக்குறான். அந்த கட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த கட்டையை விட்டுட்டு வந்திருந்தானா பழிக்கலாம். 3வதாக மறுபடியும் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எப்படியாவது இந்த இடத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, அநேகருக்கு சகாயம் கிடைச்சி போயிட்டாங்க, ஆனாலும் உம்மிடத்திலிருந்து சகாயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர் வந்து அந்த நூல் ஏணியை கீழே இறக்குறாங்க. இவன் பார்த்துட்டு, வேண்டாம், நான் ஜெபித்துட்ருக்கிறேன், கர்த்தர் வருவார், என்னை காப்பாற்றுவார், உங்களுடைய சகாயம் எனக்கு மனிதருடைய சகாயம் எனக்கு தேவையில்லை, தேவன் எனக்கு சகாயம் செய்ய, தேவன் எனக்கு சகாயர் ஆனபடினாலே அவரே நாடிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் போய்விடுங்கன்னு சொல்கிறான். அப்படியே படுத்து கிடக்குறான். மறுபடியும் ஜெபிச்சுட்டே இருக்கிறான். அப்படி ஜெபிச்சுட்டே இருக்க அப்படியே அவன் அந்த இதில் மூழ்கி மறித்து விடுகிறான். மறுத்து விட்டோன்னே அவன் அங்கேருந்து ஹெவனுக்கு போகிறான். எப்படி ஹெவனுக்கு போனான்னு யோசிக்கிறீங்களா? அவன் ரைச்சியஸ் பர்சன் போனான், ஹெவனுக்கு போயிட்டான். அங்கே போய் ஆண்டவர் பார்த்து கேட்குறான், நான் ஜெபிச்சுட்ருந்தேனே, நீங்கள் ஏன் எனக்கு ஆன்சரே கொடுக்கல, என்னை கைவிட்டுட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, 3 முறை நான் வந்தேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு, நீ தான் ரெஃப்யூஸ் பண்ணிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னார். 3 முறை வந்தாங்களா? ஆமாம், ஒரு தடவை லைஃப் போட்டு அனுப்புனேன், அவங்க வேண்டாம்னு அனுப்பிவிட்டேன். 2வதும் லைஃப் போட்டு அனுப்புனேன். 3வது ஹெலிகாப்டரையும் அனுப்புனேன், நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். உன்னை காப்பாற்றுவதற்காக நான் தான் அனுப்புனேன், நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு ஆன்சர் கொடுக்கிறார். நாம் விரும்புகிற வண்ணம் அல்ல, நாம் நினைக்கிற வண்ணம் அல்ல, அவர் ஒரு ஆன்சரை கண்டிப்பாக கொடுக்கிறார். நம்முடைய ஜெபம் வீணாக போவதில்லை. அப்போது அவர் சொன்ன அந்த ப்ராமிஸின் படி அவர் தவறுகிறதில்லை. ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணுறார். ஆனபடினால நாம் அவருடைய அந்த பதிலை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த தெளிவு இல்லை. கர்த்தருடைய அந்த பதிலை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த தெளிவு இல்லை, டிசர்னிங் இல்லை, தெளிவு இல்லை. சரி, இங்கே 18வது அதிகாரத்தில் 1வது வசனம் தாவீது என்ன சொல்கிறான்? என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுகிறேன், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலம், எனக்கு துருகம், எனக்கு இரட்சகர், என்னை ரட்சிக்கிறவர். He will redeem me, he is a redeemer. என்னை ரட்சிக்கிறவர் அவர் தான் என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான். அந்த ஓஷனில் அந்த கடலில் அப்படி மிதந்துகிட்டு இருந்தவனும் அதை தான் சொல்கிறான், என்னை ரட்சிக்கிறவர் வருவார். is the one who redeems me. My Redeemer lives. My Redeemer lives. பாருங்க, என்னை ரட்சிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார்.
துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அங்கே மேந்துட்டு இருந்தான கடலில் அவன் சொன்னான்ல, கர்த்தர் எனக்கு சாயம், உங்களுடைய சாயம் எனக்கு தேவையில்லை. அதுபோல் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிட்டான். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்கிறான். கடலில் மிதந்துட்டு இருந்தாலும் ரட்சகரையே நம்பியிருந்தான். மனிதனுடைய சகாயம் தேவையில்லை என்று நினைத்து கொண்டுதான். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. கடலில் படுத்திருந்தா எப்படி இருக்கும்? மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சின பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. அவன் பயந்துட்டு செத்துருவோமோ அவன் பயந்துட்டு தான் அவன்கிட்ட ஜெபம் பண்ணுறான். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அவனை சூழ்ந்து யார அந்த கடலில் இருந்தான அவனை சொல்கிறேன். சூழ்ந்து என்ன இருந்தது? பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கண்ணி அவன் மேலே விழுந்துச்சான். ட்ராப். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவன் கூப்பிட்டான் 3 தடவை கூப்பிட்டான். இங்க தாவீது தான் சொல்றான், நான் கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயமிட்டுகிறான். ஹி இஸ் கிரைங், ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா, துச்சின பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறான். துச்சின பிரவாகம் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது என்று சொல்லுகிறான். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறான். இங்கே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏற்றிட்டு. ஆனால் கூப்பிடுற சத்தம் அவர் காதுல போய் ஏறிடுச்சுன்னு தெரியுது. கர்த்தருக்கு கேட்டுருச்சு. தாவீது சொல்றான். அதே போல அந்த கடல்ல இருந்தவனும் சொல்றான். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களில் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது என்று சொல்லி 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த கடல்ல மிதந்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆன்சரை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. மனநிலை இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவ தயவும் மனிதர் தயவும் உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர் தயவும் நம்மளுக்கு வேணும், தேவ தயவும் நம்மளுக்கு வேணும். உலகத்தில் தானே வசிக்கிறோம். ஒருவர் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறோம். அதுபடினாலே நாம் அறிந்து கொள்வோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பதில்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு, எங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர் கொடுக்கிற பதில்களை அறிந்து கொள்ளக்கூடிய மூளை, அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, திறன் எங்களுக்கு உண்டாகட்டும். என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாதபடினாலே அழிந்து போகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, ஏதோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கூப்பிடும் பொழுது உம்முடைய பதில்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய திறனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க, ஒவ்வொருவருக்கும் தாருங்க. ஆசீர்வதிங்க, வழி நடக்குங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.